இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் திமுகவே குறை சொல்லிட்டு இருக்க போறீங்கன்னு தெரியல. எது கேட்டாலும் திமுக காரணங்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம சிஎம் சார் இருக்கார்ல, நீரை குடிநீராக்கும் திட்டத்தை போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்தார். அதுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன பரப்புனாங்கன்னா, இதெல்லாம் வந்து சிஎம் விஜயனால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க தான் புதுசாக திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி இவங்க வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து திமுக காரங்க இப்படி சும்மா இருப்பாங்க? அவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த திட்டத்தை நாங்கள் 2024 கொண்டு வந்துட்டோம், அதை நீங்கள் ஆய்வு பண்ண தான் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காரல்ல, ராஜ்மோகன் இருக்காரல்ல, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நீங்க 50 நாள்ல பண்ணிருக்க முடியாது, நாங்க 5 ஆண்டு பண்ணதுன்றாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு இருப்பதும் 50 நாள்ல பண்ணிருக்க முடியாது, அவங்க 5 ஆண்டுல பண்ணதோடைய விளைவை தான் இப்ப நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். தெருவெல்லாம் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருந்ததுடைய வெளிப்பாடு தான் இது. இவங்க கேள்விக்கு பதில் சொல்ல தெரிய மாட்டேங்குது, புதுசா ஒரு கேள்வி உருவாக்கிறாங்க. அப்போ போதைப் பொருள் அதிகமாக புழங்குதுன்னா அதுக்கு யார் காரணம்னா இடி ரிப்போர்ட் வந்துச்சு. அதுல வந்து மாரிதாஸ் பேசினாரு, மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணீங்க. துறைமுகம் மூலியமா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு ட்ரக் வருது அப்படி இப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பயே நீங்க நடவடிக்கை எடுக்கல. உடனே நீங்க திமுக மேலே பழி போடுறீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இனிமேல் நீங்க கண்ட்ரோல் எடுத்து நீங்க தான் பண்ணணும். எவ்வளோ நாள் தான் திமுக மேலேயே பழி போடுவீங்க தெரியல. இவங்க வந்து இவங்க சுயமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வெற்றிகரமா அதை கொண்டு போக தெரியல. அதுக்கு இவங்க மற்றவங்க கூட திட்டத்தில் வந்து இவங்க பேரை மாற்றிட்டு பேரை மாற்றி அது ஃபியூச்சரில் வந்து இவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது பிம்பத்தை உருவாக்க பார்க்குறாங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. உடனே வந்து பேரை மாற்றுவாங்க. 50 வருஷம்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது திட்டத்தில் கொண்டு வந்து யாருன்னு கேட்டால் டிவிக்கு வந்து சொல்லுவாங்க. பிஜேபி அதை தான் பண்ணிருக்கு இந்தியா முழுக்கும். இங்கே தமிழ்நாட்டில் டிவிக்கு பண்ணிருக்கு. உங்களை பற்றி பெருமையாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், ஒரு கண்டென்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது.